யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். இன்றைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்று காலை யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இதன்போது யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள், முப்படைகளின் பிரதானிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது யாழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள், மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடி முடிவுகள் எட்டப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்பிலும் வாத பிரதிவாதங்கள் எழுந்தது. எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து மக்களுடைய தேவைகளில் சிறப்பாக நிறைவேற்ற எங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்புகள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தலைவர்கள் இந்த உரையிலே கூட இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கட்சி வீரங்களுக்கு அப்பால் இந்த மாவட்டத்தை கட்டியெழுப்பதற்கான செயற்பாடுகள் அனைத்திற்கும் நேர்மையாக முன்வைக்கின்ற அந்த செயற்பாடுகள் அனைத்திற்கும் எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும். அதே போன்று மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற வகையிலே நாங்களும் ஒரு சில தரவுகளை இந்த கூட்டத்திற்கு முன்வைக்கின்ற போது அவற்றையும் இந்த கூட்டம் முழுமையாக ஆராய்ந்து அதை இந்த அளவுக்கு நிறைவேற்றினாமோ அதை நிறைவேற்ற நீங்களும் ஒத்துழைக்க வேணும் என்று காரணம் ஏற்பட்டுக்கொண்டு எங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கும் சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், அதே நேரம் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கும் புதுப்புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து நமது வடமாகாண அபிவிருத்தியை கூடுதலாக இலக்காக கொண்டு முன்னேற்றுவதற்கு கண்டிப்பாக நாங்கள் அவர்களுடனும் ஒத்துழைத்து இந்த அரசு அதிகாரிகளுக்கு ஊடாக அந்த செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் கண்டிப்பாக எடுத்திருக்கிறோம். எமது அரசியல் கட்சி என்ற வகையில் கண்டிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்காத வகையிலும், அரசியல் அழுத்தங்களை பிரயோகிக்காத வகையிலும் தங்களுடைய அதிகாரங்களை அரசு அதிகாரிகளில் திணிக்கப்பட்டு இதுவரை காலமும் அவ்வாறான அரசியல் தலைவர்கள் தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறது இந்த இடத்தில். ஏனென்றால் மாற்று அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பக்கத்தால் முடிந்ததால் அரசு அதிகாரிகளும் சிறந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியவில்லை. அதே நேரம் அரசு அதிகாரிகளுக்கும் இடையே முரண்பாடு, போட்டித்தன்மையை ஏற்படுத்தி அவர்களுக்குள் ஒரு சேர்ந்து இயங்கக்கூடிய நிலை முன்னைய காலத்தில் ஏற்படவில்லை. ஏனென்றால் பதவி பிரச்சனை, அவ்வாறான முரண்பாட்டு பிரச்சனைகளும் அரசு அதிகாரிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எமது ஆட்சியில் அவர்களின் பகுதிகளுக்கு ஏற்ற வகையில் முன்னேற்றம் கொண்டிருப்பதற்கு, அதே நேரம் அரசு அதிகாரிகளாலும் நமக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற பிரேரணைகளில் நாங்கள் முன்மொழிந்து கொண்டு சிறந்த வேலை திட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதனையும் ஆதரவிட்டிருக்கிறோம். அதே நேரம் நமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களும், ஏனென்றால் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றுபட்டால் தான் நமது நாட்டின் அபிவிருத்தியை முன்னேற்றி செல்ல முடியும். அதே நேரம் யாழ் மாவட்ட அபிவிருத்தியை முன்னேற்றி செல்வது நமக்கு திடமான நம்பிக்கை வந்திருக்கிறது. அதன் நிமித்தம் எதிர்காலத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இயங்குவதற்கு கட்சி வீதங்களை கடந்து யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு இலக்காக யாழ் மாவட்டத்தை மத்திய ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடும் வகையில் முன்னேற்ற பாதைக்கு நாங்கள் இட்டுச் செல்வதற்கு திட்ட சங்கமம் கொண்டுள்ளோம். ஏனென்றால் இதுவரை காலமும் நாங்கள் பல வேறு மாவட்டங்களுக்கு சென்று பார்க்கும்போது யாழ் மாவட்டம் எவ்வளவு பின்னோக்கி சென்றிருக்கிறோம். ஆனால் முன்னைய காலத்தில் அவ்வாறு இல்லை. யாழ் மாவட்டம் இங்கே இருந்து பல பொருட்கள் தென்பகுதிக்கு சென்றிருக்கின்றன, அதே நேரம் அங்கிருந்து வந்திருக்கின்றன. ஆனால் இங்கிருந்து இப்போது வாகனங்களை எடுத்துக்கொண்டால் பல வாகனங்கள் இந்தியாகத்தான் இங்கே சென்றார்கள். ஆனால் முன்னைய காலத்தில் அவ்வாறு இல்லை. சீமெதி தொழிற்சாலையிலிருந்து விவசாய பொருட்களிலிருந்து மீன்பிடி பொருட்கள் அனைத்தும் இங்கே சென்ற தருணங்கள் இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறான நிலை இல்லை, மாறி இருக்கிறது. அதனால் நாங்கள்
கண்டிப்பாக எமது அரசாங்கம் என்ற வகையில் கிராம மட்ட அபிவிருத்தி தான் பெரும்பாலும் அபிவிருத்தியை நோக்கி இலக்காக கொண்டுள்ளோம். அதனால் இரண்டு நமக்கு தெரியும், கிராம மட்ட அபிவிருத்தி நடைபெறும் பட்சத்தில் தான் நகரம் அபிவிருத்தியாகும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. அதனால் எதிர்வரும் காலத்திலும் எமது அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமாக சொல்லியிருந்தார், எமது அரசாங்கத்தின் நிதி பாய்ச்சல் பெரும்பாலும் கிராம மட்டத்தை இலக்காக கொண்டுதான் நகரம். அதனால் அந்த கிராம மட்ட அபிவிருத்தி இலக்காக கொண்டு எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி வீரர்களை கடந்து நாங்கள் அந்த கிராம மட்டத்தை அபிவிருத்தியாக இலக்காக கொண்டு கிராம மட்டத்தில் தொழில்துறைகளை உருவாக்கி கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு நாங்கள் கண்டிப்பாக கட்சி வீரர்களை கடந்து அவர்களின் திட்டங்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொண்டு முன்னேற்றி வளமான சபையை அமைப்பதற்கு நாங்கள் திறக்க முடியும். அதே நேரம் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கும் சக அரச உத்தியோகத்தர்கள் இராணுவத்தினர், அதே நேரம் பல அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள் ஆகிய இடத்துக்கு வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். அவர்களின் அறிவுரை இரண்டால் மக்கள் இல்லாமல் நாங்கள் இயங்க முடியாது. மக்களின் அறிவுரைகளை பெறாமல், அமைப்புகளின் அறிவுரையை பெறாமல் நாங்கள் வடமாகாணத்தை முன்னேற்ற முடியாது என்று தெரியும். அதே நேரம் அவர்களின் அறிவுரையை பெற்றுக்கொண்டு புதிய யுகத்திற்கு புதிய பாதையிட்டு செல்வதற்கு நாங்கள் வழிவகுப்பு உள்ளோம். என் தேசத்தின் தெய்வங்களின் பொற்பாதங்களையும் என்னுடைய தலைவனின் பொற்பாதங்களையும் மனதில் நிறுத்திக் கொண்டு இன்றைய இந்த நாளிலே எங்களுடைய இந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றும் அரச அதிபர் பிரதீபன் அவர்களுக்கும் மற்றும் அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இந்த நிமிடத்திலே இருக்கின்ற சகல அரச உத்தியோகர்களுக்கும் எனது காலை வணக்கம். நான் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் அதிகமாக எடுப்பதாக தீர்மானித்திருக்கிறேன். அதற்கு தலைவரின் அனுமதி இருக்கும் என்ற அடிப்படையில் கூப்பிட்டு பார்த்தால் தெற்கிலிருந்து வடக்கிற்கு இதில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அதை ஆமோதிப்பார்கள் நினைக்கிறேன். அன்றைய பாராளுமன்ற அமர்விலே வடக்கிற்கும் தெற்கிற்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் வித்தியாசம் இருக்கின்றது. சிங்கரிக்கிறேன்னா උතුරයි නගිනහිරයි වෙන විදියට අපි පාලනය කරනවා කියලා විවක්ෂයෙන් මාදිරි කෙනෙක් කියනකොට මම තමයි නගිලා කිව්වේ නේ උතුරේ ඉන්න පොලිසිය උතුරේ ඉන්න ආමි නිලධාරි අපිට එහෙම වෙනස්කම් කරන්නේ නැහැ කියලා එදා මම පාර්ලිමේන්තුවේ කිව්වා. ඒක මම හිතන්නේ අපේ honorable Sandra and core members of parliament ராமோதி பார்லமெண்ட் நினைக்கிறேன். ஆனால் அது நான் அவ்வாறு கதைப்பதற்குரிய காரணம் LVP எனப்படுகின்ற தேசிய அரசாங்கத்துக்கு யாழ் மாவட்டத்திலே மக்களுடைய ஆணை 3 பிரதிநிதிகளை அழுத்தமாக இருந்தது. NPP அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி முக்கியமாக ஊழல்களை ஒழிப்போம், இந்த இலங்கை திருநாட்டிலே கழுவர்களை பிடிப்போம், ஊழல்களை ஒழிப்போம் என்ற அடிப்படையில் மாத்திரம்தான் அது புத்திசாலியான சமூகம் என கருதப்படுகின்ற இலங்கையின் தலை என கருதப்படுகின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் NPPக்கு வாக்களித்தார்கள். அது தவிர்த்து வரப்பட்ட அலை அல்ல. அந்த அலையில் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் சாவகச்சேரியும் சேர்த்து அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கே தெரியும், சாவகச்சேரியில் NPP அரசாங்கத்துக்கு கிடைத்த வாக்குகளை விட எனக்கு கிடைத்த வாக்குகள் அதிகம். அதேபோல் கிளிநொச்சியில் வரலாறுகள் இருக்கிறது. இப்போது நான் இதை இங்கிலீஷ் சொல்றேன் என்றால் சிங்கள மொழி பேசி உங்களுடைய அரசு அதிகாரிகள் இருப்பதால் the issue is that I on the day of the parliament and I witnessed and I seconded the word from the health minister that there is no kind of discrimination between people of Jaffna and the Eastern Province. The police is not doing that kind of discrimination, but unfortunately I had an incident as a member of parliament on a couple of days back, maybe probably 2 days back. I went to teaching hospital Jaffna after I received a written complaint from the public. There were 170 volunteers were employed for 3 years without any payment. So I got the written consent, I got the calls from several employees that they have been abused and chased away. So you all can remember maybe 1 week before, 1.5 week before, there were a couple of employees went to the Ministry of Health and had a discussion with the minister, and he was promising that employees that they will be given a kind of justice for their issues. But unfortunately, after he sent back those
people from Ministry of Health to Jaffna. The Jaffna Regional Hospital Director Dr. Satyamurthy has violently pulled them to the office and asked them. Subject வந்து அந்த subject Okay, give me one second. No, if it is not unnecessary, Mr. Sridharan, please let me know because the same chance that you have is the same thing I have. So don't disturb my speech and I will not be disturbing yours. So after that, the police has taken a complaint from the director and charged me against as a member of parliament. I have the clear recording to say that the director of PG Hospital Jaffna asking me to go out of the hospital and asking me to take a permission to come into the hospital as a member of parliament. I have the due duty to go and check the public complaint. So அவருடைய என்னுடைய முக்கியமாக சொல்லிக்கொண்ட விஷயம் என்னவென்றால் தன்னுடைய வலது கைதான் எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் தன்னுடைய வலது கை என்று சொல்லக்கூடிய சாட்சிகளையும் நான் வைத்திருக்கிறேன். அவ்வாறு தேசிய அரசாங்கம் ஒரு அரசு அதிகாரி ஒருவர் தேசிய அரசாங்கத்தின் வலது கை அமைச்சர் என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கிறேன் அங்கே அரசியல் மிக தெளிவாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களும் அதே பாராளுமன்ற அதே வைத்தியசாலைக்கு போயிருக்கிறார். அவருடைய முகப்புத்தகத்திலே தங்களுடைய படங்களை பகிர்ந்து கூட இருக்கிறார். அப்போது மக்களுக்கு இதுவரை காலமும் நடந்த இன்னல்கள் சம்பந்தமாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வைத்தியசாலைக்கு போகும்போது எனக்கு பாதுகாப்பு security should be given by the police. Unfortunately, I was supposed to call the 119 from there and the police came after 30 minutes and did not take any complaint. அந்த சப்ஜெக்ட் வரும்போது அதை நான் பேசலாம் மேலதிகமாக. Okay, another 2 minutes sir for yes please, another 2 minutes because I have to tell this. And the second thing is we have come across your work at Clean Sri Lanka. So and the second thing is you have promised us that you will be cleaning the ஊழல்வாதிகள் எல்லாரையுமே நீங்கள் அனுப்புவீங்கன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர்கள். ஸோ அது சம்பந்தமான சகல இதுகளை நான் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பேன். அது சம்பந்தமான சகல ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இங்கே அரசியல் என்பது இல்லை. நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் 3 எம்பிமார் அது தவிர அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் NDP-யில் இருந்து. ஆகவே 4 பேருடைய மெத்த கடமை இருக்கிறது அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமாக பார்ப்பதற்கு. அவர்கள் அது தவிர எங்களுடைய சுண்ணாட்டிலே மின்சார சபை இணைப்பை கொடுப்பது சம்பந்தமாக அந்த சப்ஜெக்ட் வரும்போது நான் நினைக்கின்றேன். அதை விட பப்ளிக் சர்வன்ட் என்றால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். ஒரு அரச உத்தியோகத்தர் ஒருவர் ஒரு எம்பி ஒருவரை வைத்தியசாலையில் இருந்து செக்யூரிட்டியை போட்டு வெளியில் விடுவேன் என்று ஊடகத்துக்கு கொடுக்கும் அளவுக்கு ஈகோட்டில் அவருக்கு எங்கே இடம் இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்படியான சம்பந்தங்களை நாங்கள் இந்த கூட்டத்தில் நான் கலைக்க உங்களுக்கு அனுமதி தர முடியாவிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே ஸ்பெஷல் அட்ஜர்மென்ட் 15ஆம் தேதி வைக்கப்படும். நான் தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நான் சொன்னது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இந்த ஒரு முக்கியமான சபையில் வைக்கும் பொழுது இங்க இங்க அரசு உத்தியோகத்தான நியாயம் தர்மம் உள்ளது. நீங்க தான் உங்களை பாதுகாக்க வேண்டும். உங்கள் ஜனாதிபதிகள் சொல்கிறார்கள் அரசு உத்தியோகத்தில் நேர்மையாக வேலை செய்யும் போது நாங்கள் அவர்கள் பக்கம் நிற்போம். இங்க பார்த்தா அரச உத்தியோகர்கள் நியாயமான வேலைகளை செய்யும் போது அரசாங்கம் அவர்களுடைய பக்கம் நிற்கும். ஒவ்வொருமா கரப்பு வேலை தமிழ்ல சொல்றேன், நீங்க செய்த வேலை நியாயமான வேலை இல்லை, அதனால அரசாங்கம் உங்களோட நிற்காது. பொதுமக்களுக்காக தான் அரசாங்கம். உங்கள மாதிரி 1-2 அடாவடித்தனம் செய்கிற அரச உத்தியோகர்களுக்காக அரசாங்கம் இருக்காது, இனிமேலும் வராது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த முறை வந்தால் நாங்கள் செக்யூரிட்டி கார்டை பிடித்து வெளியே விடுவோம் என்றது பாராளுமன்றத்தையும் அரசாங்கத்தையும் அனுமதிக்கிற செயல். I would like to convey this message to the Deputy Inspector General. Please notice that one day I was supposed to call 119 as a parliament member. I was threatened by the hospital security guard and I called 119 because the government has not given any kind of security for a parliament member. I will take this as a usual do the necessary things. Thank you. சரி, உறுப்பினர்களே, அவர்களுடைய இந்த இடத்துல நான் கேட்டுக்கொண்டேன். மாவட்ட சபை கூட்டம். அப்ப இந்த கூட்டத்தில் ஒரு எஜெண்டாவுக்கு இருக்குதுங்க நிகழாது. அப்ப அந்த எஜெண்டாவுக்கு மேலதிகமான வேறு விடயங்கள் பேசுறதுக்கு நாங்கள் ஏனைய விடயங்கள் என்று தனியாக பொருட்படுத்திக்கிறோம். அந்த நாங்கள்
காரணமாக நாங்கள் 1 by 1 போகின்ற பொழுது எல்லாரும் பேசக்கூடிய விஷயங்கள் ஏழைகளையும் அதாலதான் அந்த தொகை கையில இருக்கு நான் முன்னாள் ஆய்வு சம்பந்தமாகவும் பலதரப்பட்ட முறைப்பாடுகள் இருக்கு. அது சம்பந்தமாக நீங்களே பேசி எல்லாம் நாங்களாக மக்கள் பிரதிநிதி அடிப்படையில கேள்வி கேட்கிற உரிமை பாராளுமன்ற பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அது உங்களுடைய பேர் என்ன? மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் அதை தடுக்கலாம் என்றதை அன்புடன் தெரிவித்துக் கொள்றேன். இல்ல அப்படி என்றால் இதுக்குரிய மக்களுடைய பிரதிநிதிகளை கூட நீங்க பேசாது. அன்பார்ச்சுனேட்லி நீங்க இந்த மொத்த மக்கள் பிரதிநிதியாக வர முடியாம போயிட்டு அடுத்த முறை ட்ரை பண்ணுமான அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன பண்றது, மோசம் அடைகிறதுக்கு காலம் இருக்கு. பண விடுவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பொது பணத்தை விரயம் செய்வதற்கு அடிப்படையில் மாற்றதான் நம்மளோட கேள்வி கேட்டேன். உங்களுடைய கேள்வி கேட்கிற அதிகாரம் மக்கள் பிரதிநிதி அடிப்படையில் எனக்கு இருக்கு. அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அவங்க செலுத்தாங்க. அதுக்கு மேல என்ன பேரும் தர்க்க பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. கௌரவ அமைச்சர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ ஆளுநர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு வைத்தியர் என்ற ரீதியிலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கேட்ட கேள்விகள் சிலவற்றுக்கும் உங்கள் அனைவருக்கும் பதிலளிக்க விரும்புகின்றேன். யாழ் உடன வைத்தியசாலையில் தற்போது 5 நோயாளிகள் லெப்டோஸ்பைரோசிஸ் வருத்தத்துக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 6 பேர் இறந்ததில் ஒருவர் லெப்டோஸ்பைரோசிஸ் என்ற வியாதியில் இறந்ததாக லெபோரட்டரி
மேலும் 2 அவர்களுக்கு வைரஸ் வியாதியோடு ஏற்பட்ட ஒன்றும், இன்னும் ஒருவருக்கு அவருடைய இருதய தொற்றோடு வந்த வைரஸ் வியாதியாக முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் மேலும் 5 இந்த இரத்த பரிசோதனை வந்த பிறகுதான் நாங்கள் சரியாக கூற முடியும். ஆகவே மேலும் 5 சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. யாராவது இந்த வியாதிக்காக வந்தால் சிகிச்சை அளிக்கக்கூடிய போதிய வசதிகள் இருக்கின்றன. பொதுமக்கள் இது தொடர்பில் அதிக பதட்டம் அடைய தேவையில்லை. இது நமது வைத்திய நிபுணர்களின் சார்பில் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. 2வது, போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் என்ற ரீதியில் நான் 2002 இருந்து என்னுடைய RDHS கிளினிக்கில் தொடங்கி 25 வருடம் கடமையாற்றி இருக்கின்றேன். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ அமைச்சர்கள், யாராவது உயர் பிரதிநிதிகள் வந்தால் அவர்கள் நான் வயதில் மூத்தவராயினும் உங்களை அன்போடு மாலை போட்டு வரவேற்று நீங்கள் வருகின்ற போது அதற்கு எப்போதும் தயங்க மாட்டேன். இருப்பினும் டாக்டர் கௌரவ ராமநாதன் நான் கதைத்த பின்னர் நீங்கள் கதைக்கலாம். நீங்கள் சில சமயம் நான் கதைக்கும் போது குறிப்பீடு செய்யக்கூடும் என்றால் நிறைய சொல்லுவேன். இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற ரீதியில் நானும் எனக்கு கீழுள்ள உத்தியோகர்களை அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையிலும் கூட பயம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலே வைத்தியசாலையை நடத்த முடியும். நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், வைத்தியசாலையில் 15 நுழைவாயில்கள் இருக்கின்றன. நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல, பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகர்களை பயன்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது. அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது. நான் பணிப்பாளர் இந்த இடத்தில் இருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சேவையை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புகிறேன். நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்கின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன். மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல, இங்கே பல உத்தியோகர்களை நீங்கள் படித்தீர்களா, நீங்கள் என்ன படித்திருக்கின்றீர்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்திருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர், கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது ஒரு சிலர் பல உத்தியோகர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது. ஏனெனில்
இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம். இதுக்கு மேலாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த வாலண்டியர்ஸ் பற்றியும் கேட்டிருந்தார். 2022ஆம் ஆண்டு நான் வெளிநாட்டு படிப்பிற்கு சென்ற போது பிரதி பணிப்பாளராக இருந்தவர் முதலில் 50 பேரை டாக்டர் ஜமுனானந்தா என்பவர் 50 பேரை எடுத்து 3 மாதங்கள் பயிற்சிக்காக வைத்திருந்தார். அதற்கு பின்னர் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சிபாரிசிலும் சுமார் 200 பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். டாக்டர் ஜமுனானந்தா அதை தடுக்க முடியாமல் போனதும் தொடர்ச்சியாக அவர்கள் தாங்கள் வேதனமன்றியும் வேலை செய்ய தயார், தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருகின்ற போது தங்களுக்கு முன்னுரிமை கடிதத்தை தரும்படியும் கேட்டிருந்தார். ஆகவே அவர் தன்னுடைய தான் வற்புறுத்தப்பட்டதாலும் நான் மீண்டும் வருகின்ற போது அவர்கள் இணைந்திருந்ததை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் இந்த சிறுதொகை பணத்தின் மூலம் ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம். அவர்கள் வேலைவாய்ப்புக்கு செல்கின்ற போது அவர்கள் குறிப்பிட்ட காலங்கள் வேலை செய்த சிபாரிசு கடிதத்தை வழங்க முடியும். வேலை வாய்ப்பை வழங்குவது படைப்பாளரின் நிலை அல்ல. இது விடயமாக நான் சுகாதார அமைச்சிற்கு பல கடிதங்களை அனுப்பியிருக்கின்றேன். நேற்றும் 102 தொண்டர்கள் வந்து சில கடமையாற்றினார்கள். இன்னும் 92 பேர் என்றும் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொண்டர்களுக்கான இந்த வேலைவாய்ப்பு அல்லது புதிதாக எமது வைத்தியசாலையில் 200க்கும் மேற்பட்ட ஆளணிகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் நிறுத்தி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் பேசுவது அது பேசுவது அதில் பேசலாம்.